வெல்கம் டு அர்ஜுன் அகாடமி சேனல். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரயில்வே குரூப் டி எக்ஸாமில் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்கக்கூடிய மேத்தமெட்டிக்ஸ் கொஷின்ஸை எப்படி வந்துட்டு ஷார்ட்கட்டில், அதாவது வித்தின் 30 செகண்ட்ஸ்க்குள்ளே சால்வ் பண்ணுறது அப்படிங்கிற ஷார்ட்கட் மெத்தட்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? கண்டிப்பாக இது நீங்கள் இந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். அதனால் கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரியா? இப்போ நம்ம கொஷினை பார்க்கலாம். இது வந்துட்டு ஒரு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொஷின். சரியா? கவனிங்க. கூட்டு வட்டியில் ஒரு தொகை 10 ஆண்டுகளில் இரட்டிப்பாகும் என்றால் எத்தனை ஆண்டுகளில் அது அதே விகிதத்தில் 16 மடங்காக மாறும்? சரியா? என்ன சொல்றாங்க பாருங்க. அதாவது ஒரு பிரின்சிபல் இன்வெஸ்ட் பண்றோம், அது பாருங்க 10 இயர்ஸ்ல டபுள் ஆகுதான். அப்படின்னா 16 டைம்ஸ் ஆக ஹவு many இயர்ஸ், எத்தனை வருஷம் ஆகுங்கிறது தான் கொஸ்டின். சரியா? இப்போ நான் ஒரு கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் எப்படி இதை 30 செகண்ட்ஸ்ல சால்வ் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். கவனிங்க. இப்போ எப்பயுமே அதாவது சேம் இன்டர்வல் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஒரு பங்கு போடுறோம், ஒரு குறிப்பிட்ட காலம் விடுறோம், அது 2 பங்கு ஆகுதுன்னா அதே சேம் இன்டர்வல் நம்ம விடுறோம்னு வச்சுக்கோங்க. ஃப்ரீக்வன்சி வந்து சேமா இருக்கு அப்படின்னா இது என்ன, எத்தனை பங்கு ஆகுனா 4 பங்கு. அதே ஃப்ரீக்வன்சியில அதே காலகட்டத்தில் நம்ம விடுறோம்னா 4 என்ன ஆகுனா 8 ஆகும். 8 என்ன ஆகுனா 16 ஆகும். சொல்றது புரியுதுங்களா? 16 என்ன ஆகுனா 32 ஆகும். இப்படியே தான் போயிட்டு இருக்கும் பாருங்க. அதாவது இன்டர்வல், டைம் இன்டர்வல் வந்து ஈக்குவலா இருக்கும்போது, உதாரணமா இது ஒரு 5 வருஷம்னா திரும்ப அதே 5 வருஷம் நம்ம அப்படியே முதலீடு பண்ணிருக்கோம்னா இதே 5 தான், இதே 5 தான், இதே 5 தான். சரியா? அதே நம்ம ஒரு பங்கு போடுறோம், அது ஒரு காலகட்டத்துல 3 பங்கு ஆகுது. அதே காலகட்டத்துல திரும்ப அது என்னவா ஆகும் அப்படின்னா 9 பங்கு ஆகும். அதே காலகட்டத்துல திரும்ப என்னவா ஆகும் அப்படின்னா 12 பங்கு ஆகும். அதே காலகட்டத்துல என்ன ஆகும் அப்படி 12 ஆகாது, 9 27 ஆகும். சாரி, 27 ஆகும். 27 ஆகும். அதே காலகட்டத்தில் என்ன ஆகுனா 81 ஆகும். அதே காலகட்டத்தில் என்ன ஆகுனா 243 ஆகும். சரியா? நான் சொல்றது புரியுதுங்களா? இப்போ உதாரணமா ஒரு 4 வருஷம்னு வச்சுக்கோங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இதே ஒரு 4 வருஷம் இன்டர்வல் விட்டீங்கன்னா இப்படி 9 பங்கு ஆகும். அடுத்த 4 வருஷம் விட்டீங்க அப்படின்னா இது என்ன ஆகும் 27 பங்கு. அடுத்த 4 வருஷம் விட்டீங்க அப்படின்னா 81 பங்கு ஆகும். அடுத்த 81ல இருந்து பாத்தீங்கன்னா அடுத்த 4 வருஷம் விட்டீங்கன்னா என்ன ஆகும்னா 243 பங்கு ஆகும். சரியா? பாருங்க, எப்பயுமே பவர்ல போகும். அதே மாதிரி இது என்னவா இருக்கும் அப்படின்னா தொடர் விகிதாச்சாரமா இருக்கும். அதாவது கன்சிக்யூட்டிவ் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. சரியா? தொடர் விகிதமா இருக்கும், அது மறக்கவே கூடாது. அதே மாதிரி என்ன பவர்ல இருக்கும். பவர்னா பாருங்க 3/1, அதாவது 3 பங்குனா 3/1. 9னா 3/2ன்னு சொல்லலாமா? 3 × 3 தானே 9. அப்படி 27னா 3/3ன்னு சொல்லலாமா? அதாவது 3/3ன்னு சொல்லலாம், 3³ சொல்லலாம். அதே மாதிரி 81னா 81க்கு 3/4ன்னு சொல்லலாமா? அதே மாதிரி 243க்கு 3/5ன்னு சொல்லலாம். அதே மாதிரி தான் இங்கேயும் பாருங்களேன், 2 பங்கு ஆகுதுன்னா 3/1ன்னு சொல்லலாம். சாரி, 2/1ன்னு சொல்லலாம். 4 பங்குனா 2/2ன்னு சொல்லலாம். 8 பங்கு அப்படின்னா 2/3 சொல்லலாம். 16 பங்குனா 2/4ன்னு சொல்லலாம். சரியா? அதே மாதிரி கன்சிக்யூட்டிவ் ப்ரொபோர்ஷனா என்ன அப்படின்னா இங்க பாருங்க, இதுல 4 நம்பரை நீங்க எப்படி எடுத்துக்கிட்டாலும், இப்ப பாருங்க உதாரணமா 1, 3, 9, 27. இதை எக்ஸ்பிளைன் பண்றது கொஞ்சம் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா உங்களுக்கு நான் ஷார்ட்கட் சொல்லி தரும்போது தெளிவா புரியும். அதுக்கு தான் நான் டீட்டெயிலா சொல்லி தரேன். இதுக்கு மட்டும் தான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். சால்வ் பண்றதுலாம் நீங்க வித்தின் 30 செகண்ட்ஸ்க்குள்ளேயே சால்வ் பண்ணிடுவீங்க. சரியா? இப்ப பாருங்க, இதுல எந்த ஒரு தொடரை 4 உறுப்புகள் எடுத்துக்கிட்டாலும் சரி, அதே மாதிரி இங்க இருந்து இந்த 4 எடுத்துட்டாலும் சரி, அதே மாதிரி இங்க இருந்து இந்த 4 எடுத்துட்டாலும் சரி, அது என்னவா இருக்கும் அப்படின்னா ப்ரொபோர்ஷனா இருக்கும். சரியா? ப்ரொபோர்ஷன் என்னன்னா இதையும் பெருக்கினாலும் சரி, இதையும் பெருக்கினாலும் சரி சமமா இருக்கும். சரியா? ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிங்கன்னா அட்வான்ஸா நம்ம போடுறத சம கூட நம்ம ரொம்ப ஈஸியா போட்டுருவோம். அதுக்கு தான் இதை சொல்லித்தரேன். பாருங்க, இது அதாவது 1 × 27 27, அதே மாதிரி 3 × 9 27, ரெண்டும் சமமா இருக்கும். அதே மாதிரி 3 இது 4 எடுத்துக்கலாம். இந்த 3ல இருந்து இந்த 81 வரைக்கும் இது 4 எடுத்துக்கிறோம்னா இந்த 3யும் 81யும் பெருக்கினா என்ன மதிப்பு வருதோ அதே மதிப்பு தான் 9யும் 27யும் பெருக்கினாலும் வரும். சரியா? அதே மாதிரி இது எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. பாருங்க, இங்க 1, 2, 4, 8ன்னு கொடுத்துருக்காங்களா? நான் என்ன எடுத்துக்கிறேன்னா 4, 8, 16. இப்ப இன்னும் ஒரு காலகட்டம் விட்டோம்னா 64 வருமா? இப்ப 4, அதை டபுள் பண்ணா 8, அதை டபுள் பண்ணா 16, அதை டபுள் பண்ணா 32, அதை டபுள் பண்ணா 64. இப்ப நான் 4 எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கலாம். இப்ப 4ல இருந்து 4, 8, 16, அப்புறம் 32 எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க. இதையும் பெருக்கினா என்ன மதிப்பு வருமோ அதே மதிப்பு தான் இது 2 பெருக்கினாலும் வரும். சரியா? இதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கன்சிக்யூட்டிவ் ப்ரொபோர்ஷன் தமிழ்ல, அல்லது கன்சிக்யூட்டிவ் ரேஷியோன்னு சொல்லுவோம் தமிழ்ல. தொடர் விகிதம் அல்லது தொடர் விகிதாச்சாரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? எங்க 4 உறுப்பை தொடர்ச்சியா எடுத்துக்கிட்டீங்கனாலும் அது 2 பெருக்கணும், அதாவது இந்த 2 கடைக்கோடி இருக்கிற 2யும் பெருக்கினாலும் சரி, இந்த நடுவில் இருக்கிற 2யும் பெருக்கினாலும் சரி சமமா இருக்கும். சரியா? சரி, மறக்கக்கூடாது. அது நம்ம அட்வான்ஸா பண்ணும்போது இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கு தான் நான் சொல்லித்தரேன் இப்ப. சரி, இப்ப இந்த சம்முக்கு வருவோம். இந்த சம்முக்கு அவ்வளவு தூரம் போகணும்னு அவசியம் இல்லை, ரொம்ப சிம்பிளா போட்டுடலாம். பாருங்க,
ஒரு பங்கு போட்டிருக்காரு. சரியா? இப்பயும் அசல் வந்துட்டு ஒரு பங்குன்னு வச்சுக்கணும். இது மாதிரி பங்குல கொடுத்தாங்கன்னா, ரேஷியோல கொடுத்தாங்கன்னா, சரியா? டபுள் ஆயிடுச்சு அப்படின்னா இரட்டிப்பு ஆகி போச்சு. சரியா? ஒரு குறிப்பிட்ட காலத்துல. எத்தனை வருஷத்துல அப்படின்னு அவங்களும் சொல்லிட்டாங்க. 10 வருஷம்னு சொல்லிட்டாங்க. அவ்வளவுதான். இப்ப அதே 10 வருஷம் விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும் தெரியுமா? 4 பங்கு ஆகும். அதே 10 வருஷம் திருப்பி விட்டோம்னா என்ன ஆகும்? 4 அப்படி டபுள் 8 பங்கு ஆகும். அதே 10 வருஷம் விட்டோம்னா என்ன ஆகும்? அதே ஒரு 10 வருஷம் கேப் விட்டோம்னா இந்த 8 பங்கு முதலீடு போட்டது என்ன ஆகும்? 16 பங்கு ஆகும். சரியா? நம்ம கிட்ட கேள்வி வந்து 16 பங்காக தான். அப்ப 16 பங்காக எத்தனை எவ்வளவு வருஷம் எடுத்துக்கும் அப்படின்னா, எத்தனை ஆண்டுகள் எடுத்துக்கும் அப்படின்னா 10 + 10 20, 20 + 10 30, 30 + 10 40. அவ்வளவுதான். சரிங்களா? நீங்க ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணி போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா எக்ஸாம்ல ஒவ்வொரு சம்ம நீங்க சால்வ் பண்றதுக்கும் 1 நிமிடத்துக்கு மேல ஆகும். 1 மினிட்ஸ்க்கு. இப்படி போட்டீங்கன்னா தான் சம படிக்க ஒரு 10 செகண்ட்ஸ், சால்வ் பண்ண ஒரு 20 to 25 செகண்ட்ஸ். சரியா? வித்தின் 1 மினிட்குள்ளேயே நீங்க போட முடியும். சரியா? நீங்க முடிஞ்ச அளவுக்கு ஃபார்முலா போடுறதை அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா ஃபார்முலா போட்டீங்க அப்படின்னா நீங்க மேத்தமெட்டிக்கலா போடுற மாதிரி தான் இருக்குமோ ஒழிய டைம் சேவ் பண்ற மாதிரி போட முடியாது. ஆனா எக்ஸாம்ல நம்ம டைம் சேவ் பண்ணி ஆகணும். சரியா? உங்களுக்கு 25 கொஸ்டின்ஸ் வருதுன்னா 25 கொஸ்டின்ஸ் அந்த டைம்குள்ள அட்டன் பண்ற மாதிரி இருந்தா தான் உங்களால நிறைய மார்க் எடுக்க முடியும். சரியா? சரிங்க. இப்ப நான் சொல்லி கொடுத்தது தெளிவா புரிஞ்சுச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கான கொஸ்டின். சரியா? நீங்க இதை பாஸ் பண்ணிட்டு நான் சொல்லி கொடுத்த மெத்தடை பயன்படுத்தி இந்த மெத்தடை சால்வ் பண்ணி ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல போட்டுட்டு அடுத்த கொஸ்டினை பாருங்க. சரியா? அப்பதான் உங்களுக்கு நல்ல ப்ராக்டிஸ் ஆகும். நான் சொல்லி தந்த உடனே உங்களால போட முடியுதான்னு பாருங்க. சரியா? அப்படி போட்டீங்கன்னா தான் உங்களுக்கு ஃபியூச்சர்ல கொஸ்டின்ஸ் இதே பேட்டர்ல கேட்டாங்கன்னா உங்களால ஈஸியா அப்ரோச் பண்ண முடியும். சரியா? இப்ப இந்த கொஸ்டின் பாருங்க, அதே தான். இது எஸ் வந்துட்டு தப்பா டைப் ஆகி போச்சு, அதை அடிச்சிடலாம். The sum doubles in 4 years at a sudden rate of compound interest. இதுவும் அதே மாதிரி தான். In how many years? 8 times itself in the same year. இது எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் தான். சரியா? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சரை போட்டுட்டு இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் பேஸ் பண்ண கொஸ்டின். பாருங்க, கிரண் என்பவரின் மூத்த சகோதரர் அருண் ஆவார். அவர்களின் வயது வித்தியாசம் 20 ஆண்டுகள் ஆகும். சரியா? அதாவது 2 பேருக்கும் வந்து ஏஜ் டிஃபரன்ஸ் வந்து 20 வயசாம். 5 ஆண்டுகளுக்கு முன்பு அருண் கிரணை விட 5 மடங்கு வயதாக இருந்திருந்தால் அருணின் தற்போதைய வயதை ஆண்டுகளில் கண்டறியவும். சரியா? சரி. எப்பயுமே இந்த சம்ம சால்வ் பண்றதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு பேசிக் சொல்லி கொடுத்துறேன். அப்பதான் இந்த சம்ம நீங்க ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு உள்ளேயே சால்வ் பண்ண முடியும். கவனிங்க, எப்பயுமே ஏஜோட கூடுதல் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும். சரியா? இப்போ ஃபியூச்சர்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு போகும். பாஸ்ட்ல போறோம் அப்படின்னா டிக்ரீஸ் ஆகும். இப்போ உதாரணமா என்னோட தற்போதைய வயது, எப்பயும் வயது கணக்கை பொறுத்த வரைக்கும் அந்த காலங்கிறது ரொம்ப முக்கியம். என்ன காலகட்டத்துல இருக்கு, பாஸ்ட்ல இருக்கா, அதாவது இறந்த காலத்துல இருக்கா, பிரசன்ட்ல இருக்கா, அதாவது நிகழ்காலத்துல இருக்கா, அல்லது ஃபியூச்சர்னா எதிர்காலத்துல இருக்கா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சரியா? இப்ப எனக்கு வயசு வந்து 30ன்னு வச்சுக்கோங்க, தற்போதைய வயது. எங்க அப்பாவுக்கு 60 வயசுன்னு வச்சுக்கோங்க. இப்ப எங்க 2 பேர்த்து வயசையும் கூட்டினோம்னா இப்ப 90 வயசு வரும். அதே 5 ஆண்டுகளுக்கு பின்னர் அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், 5 கூட்டிக்கணும். அப்ப எனக்கு வந்து 35 இருக்கும், எங்க அப்பாவுக்கு 65 இருக்கும். இப்ப இது 2 கூட்டினீங்கன்னா என்ன வரும் அப்படின்னா 100 வரும். சரியா? அதுவே 2 ஆண்டுகளுக்கு முன்னர், சரியா, 5 இயர்ஸ் எகோன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க, பாஸ்ட் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. 5 இயர்ஸ் கூட வேணாம், 2 இயர்ஸ் வச்சுக்கலாம். 2 இயர்ஸ் பாஸ்ட் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இதுல இருந்து 2 கழிக்கணும், 28ன்னு போடணும். அதே மாதிரி இதுல இருந்தும் 2 கழிக்கணும். சரியா? என்ன இருக்கும், எங்க அப்பாவுக்கு 58 வயசா இருக்கும். இப்ப இது 2 நீங்க கூட்டணும். 20 + 50 70, 8 + 8 16. 70 ஒரு 16 என்ன வரும், 86 வயசு வரும். சரியா? எப்ப 86 வயசு அப்படின்னு பாத்தீங்கன்னா 70 + 16 86 வயசு. எப்ப 86 வயசு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 ஆண்டுகளுக்கு முன்பு. பாருங்க, டோட்டல் மாறிக்கிட்டே வருதா, ஆனா என்ன மாறாது தெரியுமா, டிஃபரன்ஸ் எப்பயுமே மாறாது. வித்தியாசம்னு சொல்லுவோம்ல, அது எப்பயுமே மாறாது. ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கான்செப்ட் தெரிஞ்சாதான் இந்த மாதிரியான கொஸ்டின்லாம் நீங்க மேத்தமெட்டிக்கலா போடணும்னு அவசியமே இல்லை. பேருக்கு தான் மேக்ஸ், ஆனா நீங்க ரொம்ப ஷார்ட்கட்ல போட்டுடலாம். இந்த மாதிரி சம்லாம் மைண்ட் கால்குலேஷன்லேயே வித்தின் 30 செகண்ட்ஸ்குள்ள போட்டுடலாம். இப்ப பாருங்க, 30 60. இப்ப வயசு வித்தியாசம் என்னன்னா 30 தான் இருக்கும். சரியா? எங்க அப்பாவுக்கும் எனக்கும் 30 தான் இருக்கும். அதே மாதிரி 35 65 இதுக்கும் பாத்தீங்கன்னா வயசு வித்தியாசம் 30 தான் இருக்கும். அதே மாதிரி 28 58 இப்பயும் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வயசு வித்தியாசம் என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 30 தான் இருக்கும். எப்பயுமே எது மாறாது, வயசோட வித்தியாசம் மாறாது. சரியா? சரி. அடுத்தது, இந்த மாதிரி விகிதத்துல கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 5 பங்கு யாரை விட அப்படின்னா கிரணை விட. அருண் வந்துட்டு 5 பங்கு வயசு யாரை விட அப்படின்னா கிரணை விடவா. அப்படின்னா நீங்க எப்பயுமே ஒரு பங்கு என்னன்னு கண்டுபிடிங்க. இப்ப 5 பங்கு, இது ஒரு பங்கு, கிரணுக்கு ஒரு பங்கு, அருணுக்கு என்னவா இருக்குன்னா 5 பங்கா இருக்கும். நம்ம எப்பயுமே இந்த மதிப்பை கண்டுபிடிக்கணும், அதாவது இவங்களோட வயதை கண்டுபிடிக்கணும்னா ஒரு பங்கு என்னன்னு கண்டுபிடிக்கணும். சரியா? ஒரு பங்கு என்னன்னு கண்டுபிடிச்சீங்கன்னா தான் நீங்க அது கூட அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சரை கண்டுபிடிக்க முடியும். சரியா?
ஓகேங்க. இப்போ நான் சொல்லிக் கொடுத்தது அப்படியே மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம செம்ம சால்வ் பண்ணலாம். பாருங்க, இப்போ என்ன சொல்றாங்க, 2 பேத்துக்கும் வயசு வித்தியாசம் 20ன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி 5 வருஷத்துக்கு முன்னாடி சரியா, அதனுக்கு 5 பங்கு, அதனுக்கு 5 பங்கு, கிரணுக்கு 1 பங்கு சரியா. அதே அதுன்னு வந்துட்டு 4 டைம்ஸ் சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்பயும் அதனுக்கு 4ன்னு வச்சுட்டு கிரணுக்கு 1 தான் வச்சுக்கணும். அதே கிரண் இஸ் 2 டைம்ஸ் தட் ஆஃப் அதுன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப கிரணுக்கு 2 அதுனுக்கு 1 வச்சுக்கணும் சரியா. அப்ப யாரு கூட கம்பேர் பண்றோமோ பங்குகளை அதாவது ரேஷியோவோட அவங்கள 1 பங்கா வச்சுக்கணும். அப்ப ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு பாருங்க. எதுக்காக டிஃபரன்ஸ் எடுக்கணும்னா, அவங்க வயசோட டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்களா, அப்ப இந்த விகிதத்துக்கும் நீங்க டிஃபரன்ஸ் எடுத்துக்கணும் சரியா. அதே வயதோட டோட்டல்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா, அப்ப இதை நீங்க என்ன பண்ணணும், கூட்டணும். ஆனா நம்ம கூட்டணும், இப்ப கூட்டக்கூடாது, என்ன பண்ணணும், டிஃபரன்ஸ் தான் எடுக்கணும், வித்தியாசம் எடுக்கணும். வித்தியாசம் என்னன்னா 4 பங்கு, இந்த 4 பங்கு என்னன்னா 20 வயசு. நம்ம எப்ப என்ன கண்டுபிடிக்கணும்னு சொன்னேன், 1 பங்கு என்னன்னு கண்டுபிடிக்கணும்னு சொன்னா, அப்ப 1 பங்கு என்ன வரும்னு கண்டுபிடிச்சுன்னா ஆன்சர் சரியா. 4 பங்கு, அதாவது 4 பொருள் வந்து 20 ரூபானா ஒரு பொருள் எவ்வளவு அப்படின்னு எடுத்தோம்னா என்ன சொல்லுவோம், 5 ரூபான்னு சொல்லுவோமா. அப்ப 1 பங்கு என்னன்னா 5 சரியா, 5 ஆண்டுகள், 1 பங்கு 5 ஆண்டுகள். இப்ப அருணோட வயசு எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க, அருணுடைய பெர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க சரியா. இப்ப அருணுடைய வயசு என்னவா இருக்கும் அப்படின்னா 5 பங்கா இருக்கும் சரியா. 5 பங்கு, 1 பங்குங்கிறது 5 வருஷமா, அப்ப 5 பங்கு என்ன வரும்னா 25 வயசு. கவனத்துல என்ன வச்சுக்கணும் நீங்க அப்படின்னா, இது வந்து தற்போதைய வயது கிடையாது சரியா. எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி, 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி. ஆமா தானே, ஏன்னா 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி தானே இந்த விகிதம் கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம கண்டுபிடிச்ச வயசும் 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி. ஆனா கேள்வி பாருங்க, தற்போதைய வயது பெர்சன்டேஜ் என்னன்னு கேக்குறாங்க. அப்ப இது கூட நீங்க மறந்துடாம 5 கூட்டணும். அப்ப என்ன வயசு வரும், அருணுக்கு 30 வயசு வரும் சரியா. அதுவே பாஸ்ட் ஏஜ் கேட்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதாவது அருணோட வயசு வந்துட்டு ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருந்துச்சுன்னு கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நீங்க என்ன பண்ணணும், பெர்சன்டேஜ்ல இருந்து 4 மைனஸ் பண்ணணும் சரியா. அப்ப 26ன்னு போடணும் சரியா. பிரசன்ட் கேட்டாங்கன்னா, பாஸ்ட்ல இருந்து பிரசன்ட் கேட்டாங்கன்னா கூட்டணும் சரியா. பாஸ்ட்ல இருந்து பிரசன்ட் கேட்டாங்கன்னா கூட்டணும். பிரசன்ட்ல இருந்து பாஸ்ட் கேட்கறாங்கன்னா மைனஸ் பண்ணணும். ரொம்ப சிம்பிள் சரியா, அதை நல்லா நான் வச்சுக்கணும் சரியா. ஓகேவா. இப்ப அதுவே இப்ப அவ்வளவுதான், ஆன்சர் போட்டாச்சு. இந்த சம்முக்கு 30 தான் இதுக்கான ஆன்சரு சரியா. இப்ப அதனோட பெர்சன்டேஜ் கேட்கறாங்க, நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், 30ன்னு கண்டுபிடிச்சிட்டோம் சரி. அதுவே இப்ப நம்ம கிட்ட இப்படி கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன கேட்கறாங்க அப்படின்னா கிரனோட ஏஜ் கேட்கறாங்க சரியா. கிரனோட ஏஜ் கேட்கறாங்க. கிரனோட ஏஜ் எப்ப கேட்கறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரசன்ட்ல கேட்கறாங்கன்னு வச்சுக்கலாம். அப்ப கிரனோட பங்கு எத்தனைன்னா 1 பங்கா, அப்ப 1 பங்கு என்ன வரும்னு நீங்க கண்டுபிடிக்கணும் சரியா. அப்ப 1 பங்கு என்ன வரும், நம்ம தான் ஆல்ரெடி கண்டுபிடிச்சு தான் வச்சிருக்கோமே, 5 வருஷம் 5ன்னு போட்டுக்கணும். இது எப்ப அப்படின்னா 5 இயர்ஸ் எகோ, 5 இயர்ஸ் எகோ, 5 ஆண்டுகளுக்கு முன்பு. அப்ப தற்போதைய வயது என்னன்னா திருப்பியும் ஒரு நீங்க 5 கூட்டணும். அப்ப கிரனோட தற்போதைய வயது என்னன்னா 10 சரியா. கிரனுடைய தற்போதைய வயது 10, அதனுடைய தற்போதைய வயது 30. ஆனா நம்மகிட்ட கேட்ட கொஸ்டின் என்ன அப்படின்னா பெர்சன்டேஜ் ஆஃப் அருண், அவ்வளவுதான் சரியா. ரொம்ப சிம்பிள். நான் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிச்சு, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இப்ப நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டினை கொடுக்குறேன். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை சால்வ் பண்ணி இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. கையோட பாஸ் பண்ணி சால்வ் பண்ணி போட்டு அடுத்த கொஸ்டின் அப்புறம் பாருங்க சரியா. இதை சால்வ் பண்ணி முடிச்சுட்டு பாருங்க. பாருங்க, இதுவும் அதே மாதிரி தான். ரிதீஷ் வந்துட்டு இஸ் 12 இயர்ஸ் ஓல்டர் தென் மோகிதா சரியா. 17 இயர்ஸ் எகோ. பாருங்க, இதுதான் உங்க வயசோட டிஃபரன்ஸ், இது எப்பயுமே மாறாது சரிங்களா. அது அப்படியே கவனமா பாருங்க. வீடியோவை தாடி புரியல, 2வது தாடி பாருங்க, கண்டிப்பா புரியும் சரியா. 17 வருஷத்துக்கு அப்புறம் ரிதீஷ் ஏஜ் வாஸ் 4 டைம்ஸ் ஆஃப் மோகித் ஏஜ்னு சொல்லிட்டாங்க. மோகித்தோட தற்போதைய வயது என்னன்னு கேட்கறாங்க சரியா. அவ்வளவுதான் சரி. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்களா. தெளிவா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கவனிங்க. இதுல பாருங்க 25, 35 மற்றும் பி ஆகியவை தொடர் விகிதமாக இருந்தால் பியின் மதிப்பை கண்டறியவும் சரியா. எப்ப இந்த மாதிரி கன்சிக்யூட்டிவ் ரேஷியோ கொடுத்தாலும் சரியா, இந்த தேர்ட் டேர்ம் கேட்கறாங்கன்னா, 3வது உறுப்பை கேட்கறாங்கன்னா எப்பயுமே இந்த மிடில் டேர்ம் இருக்கு இல்லைங்களா, இதை நீங்க என்ன பண்ணணும்னா ஸ்கொயர் பண்ணிக்கணும் சரியா. ஸ்கொயர்னா 35 × 35 சரியா. அடுத்ததா என்ன பண்ணணும்னா நீங்க இந்த ஃபர்ஸ்ட் டேர்மை டிவைட்ல போடணும், அவ்வளவுதாங்க சரியா. ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன பண்ணணும், டிவைட்ல போடணும். நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பிங்கிறதுக்கான மதிப்பு கிடைச்சிடும் சரியா. இப்ப இதை அப்படியே கேன்சல் பண்ணுங்க. எப்பயுமே பாருங்க, தேர்ட் டேர்மை கண்டுபிடிக்கணும்னா மிடில் டேர்ம் இருக்கு இல்லையா, மீன் வேல்யூ இதான் மீன்னு சொல்லுவோம் சரியா. மிடில் டேர்ம் தான் நம்ம மீன்னு சொல்லுவோம். இது என்ன பண்ணணும், நீங்க டபுள் பண்ணிக்கணும் சரியா. அதுக்கப்புறம் இதை கீழே போடணும் சரியா. போட்டீங்கன்னா நமக்கு என்ன வந்துடும், ஆன்சர் வந்துடும் சரிங்களா. இப்ப இங்க என்ன வரும் நமக்கு ஆன்சரு, இது 5ஆம் வகுப்புல அடிச்சிங்க அப்படின்னா இங்கே 7 வரும். இங்க என்ன வரும்னா 5 வரும். இதை 5ஆம் வகுப்புல அடிச்சிங்க அப்படின்னா 7 வரும். இது கேன்சல் ஆயிரும். அப்ப 7 7 49. அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா 49 சரியா. எப்ப இந்த மாதிரி கேட்டாலும் பாருங்க 25 ஈஸ்ட் இந்த மிடில் டேர்ம் இருக்கு இல்லைங்களா, மிடில் டேர்ம் நீங்க என்ன பண்ணிக்கணும், 35 ப்ரொபோர்ஷனேட் 35ன்னு எழுதிக்கணும் ஈஸ் டு பி. எப்பயுமே இதையும் படிக்கனாலும் சரி,
நான் முன்னாடியே ஃபர்ஸ்ட் அந்த காம்பவுண்டேஷன் நடத்தும் போதே சொல்லியிருப்பேன் இல்லையா? அப்ப என்ன வரும்? 25 இன்ட்டு பி ஈக்குவல் டு 35 இன்ட்டு 35. அப்ப அந்த பியோட மதிப்பை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? 35 இன்ட்டு 35 டிவைட் பை 25. சரியா? அதை அப்படியே கேன்சல் பண்ணீங்கன்னா நமக்கு இந்த 49 அப்படிங்கிற ஆன்சர் வந்துடும். சரியா? எப்ப இந்த மாதிரி தேர்ட் டேர்ம் கண்டுபிடிக்க சொன்னாலும் இந்த மிடில் டேர்ம் இருக்கு இல்லைங்களா, அதை நீங்க ஸ்கொயர் பண்ணிக்கணும். அதாவது 2 முறை எழுதிக்கணும். சரிங்களா? 2 முறை எழுதி இன்ட்டு பண்ணணும். சரியா? இப்ப அதை நான் சொல்லிக் கொடுத்தது உங்களுக்கு நல்லா கிளியரா புரிஞ்சிருக்கும். இப்ப உங்களுக்கான கொஸ்டின். சரியா? உங்களுக்கான கொஸ்டின். இந்த கொஸ்டினை இதே மாதிரியே சால்வ் பண்ணி, இப்ப இதுல என்ன எக்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா எது வேணாலும் கேட்பாங்க. சரியா? நம்ம தெரியாத மதிப்பை என்ன வேணாலும் அவங்க கொடுத்து கேட்பாங்க. எக்ஸை கண்டுபிடிங்க, ஒய்யை கண்டுபிடிங்க, பியை கண்டுபிடிங்க, கேவை கண்டுபிடிங்கன்னு எது வேணாலும் கொடுப்பாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கான்செப்ட் இந்த மாதிரி கன்சிக்யூட்டிவ் ரேஷியோ, அதாவது தொடர் விகிதம் அப்படின்னு வந்தாவே இந்த ரூலை நல்லா மறக்காம நான் வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களால ஒரு 30 செகண்ட்ஸ்குள்ள ஆன்சர் பண்ண முடியும். அதை விட ரொம்ப முக்கியம் என்னன்னா வாய்ப்பாடு. சரியா? டேபிள்ஸ் தெரிஞ்சாதான் உங்களுக்கு அப் டு 20ஆம் வாய்ப்பாடு வரைக்கும் தெரியணும். சரியா? அந்த பிரைம் நம்பர்னு சொல்லுவோம்ல, பகாயன் 7, அப்புறம் 11, 13, 17, 19, சரியா? 23ஆம் வாய்ப்பாடு டேபிள்ஸும் அடிக்கடி கேட்பாங்க. சரியா? அந்த இந்த வாய்ப்பாடுலாம் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. 20 வரைக்கும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பிளஸ் அதுல குறிப்பா நீங்க இந்த மாதிரி பிரைம் நம்பர் பகாயன்ல இருக்கிற வாய்ப்பாடு நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. சரியா? அப்பதான் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குற ஷார்ட்கட்ஸும் வச்சு டேபிள்ஸும் நல்லா தெரிஞ்சுக்கிச்சு அப்படின்னா கண்டிப்பா வரக்கூடிய அத்தனை சமம் உங்களால ரொம்ப ஸ்மார்ட்டா வித்தின் 30 செகண்ட்ஸ்குள்ள போட்டு நிறைய கொஸ்டினை உங்களால சால்வ் பண்ண முடியும் எக்ஸாம்ல கரெக்டா. சரியா? டேபிள்ஸ் தெரியாம நான் சொல்லி கொடுத்த ஷார்ட்கட்டை மட்டும் வச்சுக்கிட்டாலும் யூஸ் இல்லை. அதே மாதிரி நான் டேபிள்ஸ் படிச்சுக்கிட்டு ஷார்ட்கட்ஸ் தெரியலனாலும் யூஸ் இல்லை. ரெண்டுமே இருந்தா தான் உங்களால எக்ஸாம்ல நிறைய சம்ஸை சால்வ் பண்ண முடியும். சரியா? சரிங்க. இப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. பாஸ் பண்ணிட்டு சால்வ் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் சொல்லித்தர அடுத்த கொஸ்டினை பாருங்க. சரியா? ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாங்களா? இது பாருங்க, இது வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ன்னு சொல்லுவாங்க. சரியா? அதாவது ஒரு டிஸ்ஆனஸ்ட் டீலர், அதாவது ஒரு நேர்மையற்ற வியாபாரி தனது பொருட்களை அடக்க விலைக்கு விற்கிறார். சரியா? யாருமே வந்துட்டு அவங்க என்ன விலைக்கு வாங்கினாங்களோ அந்த விலைக்கு விற்க மாட்டாங்க. அப்படி பண்ணாவே அவங்கள நம்ம என்னன்னு சொல்ல மாட்டோம், ஒரு வியாபாரின்னு சொல்ல மாட்டோம். ஆனா அவர் அப்படிதான் சொல்றாரு, நான் அடக்க விலைக்கு விற்கிறேன், நான் என்ன விலைக்கு வாங்கணும் அதே விலைக்கு உங்களுக்கு கொடுக்குறேன்னு அவங்க கஸ்டமருக்கு ப்ராமிஸ் பண்றாரு. சரியா? ஆனால் தவறான எடையை பாருங்க, இந்த இடத்துல என்ன பண்றாரு, ஃபால்ஸ் வெயிட் சரியா பயன்படுத்துகிறார். இதனால் 25% லாபம் பெறுகிறார். பாருங்க, தவறான எடையை பயன்படுத்தி 25% லாபம் சம்பாதிச்சிட்டாராம். அப்ப ஒரு கிலோவுக்கு எவ்வளவு கிலோ தானியங்களை அவர் கொடுத்திருக்கிறார்? கண்டிப்பா குறைவான எடையை தான் கொடுத்திருக்காரு. ஏன்னா தவறான எடைன்னு சொல்லும் போது அவருக்கு லாபம் வர மாதிரி வித்திருக்காரு அப்படின்னா குறைவான எடையை தான் கொடுத்திருப்பாரு. சரியா? சரி, இந்த சம சால்வ் பண்ணதுக்கு முன்னாடி நான் ஒரு பேசிக் கான்செப்ட் சொல்லி கொடுத்துறேன். சரியா? பாருங்க, இப்ப ஏ தெரியும், பி தெரியும், சி தெரியும், டிங்கிற மதிப்பு தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் எப்ப இப்படி போட்டாலும் கொஸ்டின் மார்க் டயகனல கீழே போட்டுட்டு மீதி ரெண்டையும் மேல போடுங்க. சரியா? அது கொஸ்டின் மார்க்கோட டயகனல் இந்த மூலைவிட்டத்தை கீழே போட்டுட்டு மீதி ரெண்டையும் மேல பெருக்கணும். பெருக்குனா எதோட மதிப்பு கிடைக்கும்னா ஏவோட மதிப்பு கிடைக்கும். சரி, டியோட மதிப்பு கிடைக்கும். டியோட மதிப்பு அது எனக்கு ஏ தெரியும், பி தெரியும், சி தெரியாது, டி தெரியும்னு வச்சுக்கோங்களேன். உடனே நீங்க என்ன பண்ணும், இந்த சியோட மதிப்பை கண்டுபிடிக்க இந்த கொஸ்டின் மார்க்கு கீழே போட்டு மீதி ரெண்டையும் மேல பண்ணிக்கணும். ஏ இன்டூ டி பை பி போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சி கிடைச்சிடும். அதே மாதிரி எனக்கு ஏ தெரியாது, பி தெரியும், சி தெரியும், டி தெரியும்னு வச்சுக்கோங்களேன். இதை கீழே போட்டு மீதி ரெண்டையும் மேல போட்டுக்கணும். சரியா? அப்ப கொஸ்டின் மார்க் ஈக்குவல் டு பி இன்டூ சி டிவைடட் பை டி. சரியா? எதனால் நான் பெருக்கணும், எதனால் நான் வகுக்கணும் அப்படிங்கறத தெளிவா சொல்றேன். சரியா? ஏன் சார் இதை மேல பெருக்குனீங்க, இது ஏன் சார் கீழே டிவைட் பண்ணீங்க அப்படின்னு கேட்கக்கூடாதுன்னு தான் நான் முன்னாடியே சொல்லிடுறேன். சரியா? அதே மாதிரி இந்த மாதிரி பாருங்க, இது மாதிரி காஸ்ட் ப்ரைஸை சொல்லிட்டு நம்மள லாபத்தை கண்டுபிடிக்க சொன்னாலும் சரி, லாஸை கண்டுபிடிக்க சொன்னாலும் சரி, நம்ம காஸ்ட் ப்ரைஸ் சிபினா ஷார்ட் ஃபார்ம் எதுக்கு அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸுக்கு. சரியா? காஸ்ட் ப்ரைஸை நம்ம 100% வச்சுக்கணும். இதையும் மறக்கக்கூடாது. சரியா? இப்ப அவர் 10% லாபம் சம்பாதிச்சாரு அப்படின்னா அந்த 100க்கு மேல 10%, அதாவது 110% சம்பாதிச்சுக்காருன்னு எடுத்துக்கணும். அதுவே ஒரு 5% லாஸ் ஆகி போச்சு அப்படின்னா நீங்க இந்த 100 இருக்கு இல்லைங்களா, 100 அதுல இருந்து 5 கழிக்கணும். ஏன் கூட்டணும் லாபம்னா, ஏன் கழிக்கணும் லாஸ்னா. சரியா? அப்ப 100ல இருந்து 5 கழிச்சிங்கன்னா என்ன வரும், 95% வரும். அவ்வளவுதாங்க. லாபம் அப்படின்னா கூட்டணும், லாஸ் அப்படின்னா மைனஸ் பண்ணணும். இதையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதெல்லாம் தெரிஞ்சாதான் நான் இப்ப சொல்லித்தர போற சம்ம உங்களால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி நான் உங்களுக்கு கொடுக்குற சமயம் வித்தின் 30 செகண்ட்ஸ்குள்ள சால்வ் பண்ண முடியும். வாய்ப்பாடு ரொம்ப முக்கியம். அதுக்கு ஈக்குவலண்டா ஷார்ட்கட்ஸுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா தான் எக்ஸாம்ல நிறைய கொஸ்டின்ஸும் சால்வ் பண்ண முடியும். அவங்க கொடுக்குற டைம்குள்ள 25க்கு 25மே எடுக்க முடியும் உங்களால. சரியா? ஷார்ட்கட்ஸும் டேபிள்ஸும் தெரிஞ்சிச்சுன்னா, இது தெரிஞ்சாதான் உங்களால எல்லா சமயமே அந்த டைம்குள்ள போட முடியும். சரிங்க, கவனிங்க. இப்ப அவரு 25% லாபம் சம்பாதிச்சிருக்காரு. அப்ப 25% லாபம் சம்பாதிச்சிருக்காரு அப்படின்னா அவரு 125%க்கு வித்திருக்காரு. எதை அப்படின்னா
1 கிலோ சரியா கிரைன்ஸ் டெஸ்கி செல்ஸ் ஏ கிலோகிராம் சரியா அதாவது 1 கிலோ அப்போ 1 கிலோ அப்படின்னா பாருங்க கொடுத்துருக்காங்களா 1 கிலோவுக்குன்னு கொடுத்துருக்காங்களா அப்போ 1 கிலோ எவ்வளோனா 1000 கிராம். ஏன் அதை கிராம்ஸா மாத்துறீங்க சார் அப்படின்னா இங்க பாருங்க எல்லாமே கிராம்ல தானே விடையை கேட்டிருக்காங்க சரியா அப்ப இதையும் கிராம்ல நீங்க வச்சுக்கணும் 1000 கிராம எவ்வளவுக்கு வித்துருப்பாரு அப்படின்னா 125% வித்துருப்பாரு. ஆனா கஸ்டமர் கிட்ட அவர் காஸ்ட் பிரைஸ்னு சொல்லி 100% தான் வாங்கிருப்பாரு. காஸ்ட் பிரைஸ்னாவே நான் 100 வச்சுக்கணும்னு சொன்னா அப்ப கஸ்டமருக்கு 100% காசை வாங்கிட்டு எத்தனை கிராம் கொடுத்துருப்பாருன்னு கண்டுபிடிச்சோம்னா கொஸ்டின் அவ்வளவுதான். எப்ப நான் கொஸ்டின் மார்க் போட்டாலும் இந்த டயகனல்ல டிவைட்ல போடணும் இது ரெண்டையும் மேல என்ட்ரு பண்ணிக்கணும் அவ்வளவுதான் ஆன்சர் முடிஞ்சிச்சு சரியா. அப்ப 1000 இன்ட்டு 100 டிவைட் பை 125 சரியா. பாருங்க ஏன் அதை வகுத்தல்ல போட்டேன் ஏன் அதை பெருக்கல்ல போட்டேன்னா இந்த நேர்மாறல் அதுக்கு தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். இந்த நேர்மாறல்ல நம்ம அப்ளை அதாவது டைரக்ட் போர்ஷனை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா தெளிவா உங்களுக்கு புரியும். ஏன் டிவைட்ல போடணும் ஏன் பாருங்க அதாவது 1000 கிராம நான் 125% வித்துருக்கேன்னா அப்ப 100%க்கு எவ்வளவு கிராம் வித்துருப்பேன் இவ்வளவுதான் கேள்வி. இப்ப ஏதாவது 25 அமைப்பில் அடிங்க 4 தாட்டி இது 25 அடிச்சோம்னா 125ல 5 தாட்டி இருக்கும். இது அப்படியே 5 அமைப்பில் அடிச்சோம்னா இது 1 தாட்டி இங்க என்ன இருக்கும் 200 அப்ப 200 இன்ட்டு 4 என்ன வரும் அப்படின்னா 800 கிராம்ஸ். அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா 800 கிராம்ஸ் தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் சரியா. தெளிவா புரியுதுங்களா சரி. அதே 10% லாபம் சம்பாதிச்சிருக்காரு அப்படின்னா 110ங்கிறது 1000 கிராமா வச்சுக்கணும் சரியா. 1000 கிராம் எப்படி வந்துச்சுன்னா 1 கிலோன்னு சொன்னதுனால சரியா 1 கிலோன்னு சொன்னாங்கல்ல அதுதான் 1000. அப்ப 100% ஏன் 100% வந்ததுன்னா அவர் வித்தது வந்துட்டு காஸ்ட் பிரைஸுக்கு அப்ப 100% என்ன அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்கணும் அவ்வளவுதான் சரியா. இப்ப இதே மாதிரி எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் சரியா. ஏன்னா இந்த மாதிரி கொஸ்டின்லாம் அடிக்கடி கேட்கறாங்க. நான் பார்த்த பெரும்பாலும் கொஸ்டின் மட்டும் அந்த சம்லாம் இருந்துச்சு சரியா. இந்த ஷார்ட்கட்லாம் தெரிஞ்சாதான் உங்களால 30 செகண்ட்ஸ்குள்ள போட முடியும் எக்ஸாம்ல கேட்கும்போது சரியா. சரி இப்ப இந்த சம்முக்கான ஆன்சரை இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க சரியா. அதே மாதிரி இது வரைக்கும் நம்ம நம்மளோட அருண் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி நான் சொல்லி கொடுத்த ஷார்ட்கட் புரிஞ்சிச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க சரியா. நீங்க போடுற லைக் தான் எனக்கு நிறைய ஒரு மோட்டிவேஷனல் ஃபேக்டரா இருக்கும். நானும் உங்களுக்கு நிறைய வீடியோ இன்வால்மெண்டா செய்ய தூண்டும் சரியா. சரி இப்ப அடுத்த கொஸ்டின் பாருங்க. இதுக்கான ஆன்சரை இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இங்க பாருங்க இது என்ன அப்படின்னா சராசரி சரியா. 11 முதல் 12 பெருக்களின் சராசரி என்ன சரியா. The average of first 12 multiples of 11. இந்த மாதிரி எப்ப இன்டர்வல் ஈக்குவலா இருந்தாலும் சரிங்க ரொம்ப சிம்பிள் சரியா. பாருங்க எல்லாத்தையும் எழுதிட்டு இருக்க கூடாது சரியா. ஃபர்ஸ்ட் 12 மல்டிபிள்ஸா 11னா 11 சரியா. ஒரு 11 அப்புறம் 22 அப்புறம் 33 அப்படின்னு எல்லாம் எழுதி 12 நம்பர்ஸும் எழுதி அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கூட்டி அப்படி பண்ணக்கூடாது சரியா. இது மாதிரி எப்ப கொடுத்தாலும் நீங்க ரொம்ப சிம்பிளா என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி இன்டர்வல் அதாவது இன்டர்வல் ஈக்குவலா இருக்குன்னா சரியா. பாருங்க இதுக்கும் 11 இதுக்கும் 11 அப்புறம் என்னது 44 இதுக்கும் 11 ஆமா தானே. ஏன்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 11ங்கும் போது கண்டிப்பா இந்த எண்களுக்கு இடையிலான வித்தியாசம் என்னவா தான் இருக்கும் 11 தான் இருக்கும். இப்படி இருந்துச்சுனாவே சரி எதோட மல்டிபிள்ஸ் கொடுக்குறாங்களோ அதுல பாதி எடுத்துக்கோங்க 5.5 அவ்வளவுதான். அடுத்தது எத்தனை நம்பர்ஸ்க்கான இது கேட்கறாங்க மல்டிபிள்ஸ் கேட்கறாங்கன்னா 12 நம்பர்ஸ்க்கான சரியா. 11 12 முறை சரியா. அப்ப என்ன வருதுன்னா 12 இது கூட 1 கூட்டிக்குங்க 13. இதுதான் ஆன்சர் ஆவரேஜ் சரியா. எப்ப இந்த மாதிரி ஈக்குவல் இன்டர்வல்ல நம்பர்ஸ் கொடுத்தாலும் சரி ரொம்ப சிம்பிள் சரியா. அதோட மல்டிபிள்ஸ் இருக்கு இல்லைங்களா அதோட மல்டிபிள்ஸ் அதோட பாதி மதிப்பு எடுத்துக்கோங்க சரியா. அந்த 11ல பாதி என்னது 5.5 சரியா. அதே மாதிரி இந்த 13 எப்படி வந்துச்சுன்னா எத்தனை முறை கேட்கிறாங்களோ அது கூட 1 கூட்டிக்கோங்க சரியா. அப்ப என்ன வரும் 5.5 இன்ட்டு 13 அப்ப 5 13 65 அரை 5 6.5 அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா 71.5 அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள் சரியா. எப்பயுமே ஈக்குவல் இன்டர்வல்ல கொடுத்து நம்ம கிட்ட சராசரி கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னா ரொம்ப சிம்பிள். அந்த இன்டர்வல்ல பாதி எடுத்துக்கோங்க சரியா. எத்தனை எண்கள் கொடுக்குறாங்களோ அந்த எண்களோட 1 கூட்டிக்கோங்க. டிவைட் பை 2லாம் தேவையில்ல அப்படியே ஆட் பண்ணீங்கன்னா ஆன்சர் சரி. எப்ப டிவைட் பை 2 போடணும் தெரியுமா ஃபர்ஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர். இப்ப பாருங்களேன் 11 22 33 44 இப்ப இந்த மாதிரி ஈக்குவல் இன்டர்வல் இருக்கா. இப்ப இதோட ஆவரேஜ் சொல்லுங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர் ரெண்டையும் கூட்டி 11 பிளஸ் 44 டிவைடட் பை 2 போட்டீங்கன்னா ஆவரேஜ் வந்துடும் சரியா. என்ன வரும் இது ரெண்டையும் கூட்டிங்கன்னா 55 டிவைட் பை 2 போட்டீங்கன்னா என்ன வரும்னா 27.5 வரும். அப்ப இந்த சீரீஸ்க்கான ஆவரேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 27.5. இது மாதிரியும் போடலாம். ஆனா நம்ம 12 வரைக்கும் இது மாதிரி போட்டுட்டு போயிட்டு இது மாதிரி போட்டோம்னா நமக்கு டைம் டிலே தானே. இது ரொம்ப சிம்பிளா போட்டுடலாம் சரியா. இதுவே இப்ப வந்து என்ன சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் 12 நம்பர்ஸ் சொல்றாங்களா. நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு 15 நம்பர்ஸ் மல்டிபிள் ஆஃப்
மல்டிபிள் ஆஃப் என்ன சொல்லலாம்னா ஒரு 10 சொல்லலாம். சரியா? மல்டிபிள் ஆஃப் 10உடைய மொதல் 50 நம்பரோட சராசரி சொல்லுங்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணணும்னா மொதல் 15 நம்பரோட சராசரி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் என்ன பண்ணணும், இது கூட ஒன்று சேர்த்துக்கணும். அப்போ 16. சரியா? 16. இதில் பாதி எடுத்துக்கணும். இதில் பாதி என்னது 5. அப்போ ஆவரேஜ் என்னன்னா 80. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். வித்தின் 10 செகண்ட்ஸ் தான். வாய்ப்பாடு தெரிஞ்சிச்சுன்னா, வாய்ப்பாடும் நான் சொல்லிக் கொடுக்குற ஷார்ட்கட்டும் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக உங்களால் இந்த டைம்குள்ளேயே உங்களால் சால்வ் பண்ண முடியும். 30 செகண்ட்ஸ்க்குள்ளேயே. சரியா? சரிங்க. இப்போ இந்த கொஸ்டின் நல்லா தெளிவாக புரிஞ்சிச்சுன்னா சரிங்களா? இப்போ கடைசி வரைக்கும் சீரிஸ் கொடுத்தாங்கன்னா நீங்கள் இப்படியே போடலாம். ஃபர்ஸ்ட் நம்பர் ப்ளஸ் செகண்ட் நம்பர். ஃபர்ஸ்ட் நம்பர் ஏன்னு வச்சுக்கலாம், லாஸ்ட் நம்பரை எல்னு வச்சுக்கலாம். டிவைட் பை 2 போட்டாலும் ஆவரேஜ் தான். சரியா? ஆனால் லாஸ்ட் நம்பர் வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும்ல. அதோட ரொம்ப சிம்பிளா என்ன பண்ணிக்கலாம், எதோட மல்டிபிள்ஸ் கேட்குறாங்களோ அதோட இன்டர்வல்ல பாதி எடுத்துக்கணும். சரியா? இப்போ 3ஓட மல்டிபிள்ஸ்ல கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ 1.5 எடுத்துக்கணும். 7ஓட மல்டிபிள்ஸ்ல கேட்குறாங்கன்னா 3.5 எடுத்துக்கணும். 10ஓட மல்டிபிள்ஸ்ல கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, 10ஓட மல்டிபிள்ஸ்ல, அதனால தான் நான் இங்கே 5 எடுத்துக்கிட்டேன். தெளிவாக புரியுதுன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? இப்போ இது நல்லா தெளிவாக புரிஞ்சுன்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. சரியா? சரிங்களா? பாருங்க, அப்படியே பாஸ் பண்ணுங்க. கையோட சால்வ் பண்ணி இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட ஆன்சரை போஸ்ட் பண்ணுங்க. சரிங்களா? சரி, ஓகேங்க. இது வரைக்கும் நான் சொல்லிக் கொடுத்தது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இந்த மாதிரி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா மறக்காம அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. டெஃபினட்டா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அதே மாதிரி அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம ஷேர் பண்ணுங்க. சரியா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம அருண் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரிங்களா? ஓகேங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அருண் அகாடமி சேனல். ஓகே.